Hello students, today we discuss the last triversals question from how to determine equivalent mass by hydrogen displacement method from gram equivalent concept. Okay, first hydrogen displacement method na definition பார்த்துக்கலாம். The mass of metal replaces 1 gram hydrogen or 11.2 liter of hydrogen at NTP from an acid, alkali or alcohol is the equivalent mass of that metal. Okay, அதாவது இதில் வந்து 1 gram equivalent of hydrogen எவ்வளோ amount of metal replace பண்ணுதோ அந்த amount தான் அந்த மெட்டலோடைய ஈக்குவலன்ட் மாஸ். ஓகேயா, இந்த இதில் வந்து 11.2ங்கிறது ஈக்குவலன்ட் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன். அந்த ஈக்குவலன்ட் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் எப்படி நம்ம வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஈக்குவலன்ட் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு மோலார் volume of hydrogen by valency into atomicity. ஓகேயா, இங்கே உங்களுக்கு வந்து மோலார் வால்யூம்ங்கிறது வந்து 1 மோல் ஆஃப் கேஸோடைய வால்யூம் வந்து மோலார் வால்யூம். மோலார் வால்யூம் வந்து ஆல் த கேஸஸ்க்கும் சேம் தான், 22.4 லிட்டர். ஓகேயா, ஆல் கேஸ் ஹேஸ் த சேம் மோலார் வால்யூம். ஓகேயா, பை பேலன்சி வந்து ஃபார் ஹைட்ரஜனுக்கு வந்து 1, அட்டாமிசிட்டி வந்து 2 நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால 2, அப்போ 11.2. இந்த வேல்யூ தான் இது ஈக்குவலன்ட் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேயா, இப்போ நம்ம வந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேயா, அப்போ வந்து உங்களுக்கு ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் கால்குலேட் பண்ணோம்னா, மாஸ் ஆஃப் மெட்டல் இதெல்லாம் டிரைவ் பண்ணியாச்சு நிறைய தடவை. நம்ம லாஸ்ட் வீடியோலாம் பாருங்கள், அதாவது ஹவு டு டிட்டர்மைன் த கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேயா, மாஸ் ஆஃப் மெட்டல் இன்டூ ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ஈக்குவலண்ட் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன். அதாவது கேஸ் வால்யூம் கொடுத்துருந்தாங்கன்னா இதை எடுத்திருப்பீங்க, இல்லைன்னா ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜனை எடுத்திருப்பீங்க. ஓகேயா, அடுத்தது இது வந்து 2 ஃபார்முலாவை நான் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேயா, தென் டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ரீப்ளேஸ்டு ஹைட்ரஜன். இதுவே வால்யூம் கொடுத்துருந்தாங்கன்னா வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் ரீப்ளேஸ்டு. ஓகேயா, வால்யூம் கொடுத்துருந்தா வால்யூம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேயா, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். 1.8 gram of a metal oxide required 833 ml of hydrogen at NTP to be reduced to its metal. Find the equivalent mass of the oxide and metal. ஓகேயா, இப்போ மெட்டல் ஆக்சைடுடைய மாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ மெட்டல் ஆக்சைடுடைய ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ணுவோம். அதுலேருந்து நம்ம வந்து ஆக்சைடு அண்ட் மெட்டலுடைய மாஸ் கால்குலேட் பண்ணலாம். ஓகேயா, ஆக்சைடு. ஓகே, ஈக்குவலன்ஸ் ஆஃப் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஈக்குவலன்ஸ் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேயா, இங்கே ஹைட்ரஜன் தானே ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, அப்போ ஈக்குவலன்ஸ் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபார்முலா வெயிட் ஆஃப் மெட்டல் இல்லைன்னா மாஸ் ஆஃப் மெட்டல் போட்டுக்கலாம். மாஸ் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு பை ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு which is equal to, இங்கே வால்யூம் கொடுத்துருக்கிறதுனால இங்கே ஈக்குவலண்ட், அதாவது ரீப்ளேஸ்டு வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் at NTP by equivalent volume of hydrogen. ஓகேயா, இப்போ இங்கே மெட்டல் ஆக்சைடோட இந்த மெட்டல் ஆக்சைடோட ஈக்குவலன்ட் மாஸ் அனதர் ஃபார்முலா எப்படி எழுதலாம், இதுலேருந்து டிரைவ் பண்ணது. ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு இன்டு equivalent volume of hydrogen by replaced volume of hydrogen.
ஓகேயா? அப்போ இங்கே வந்து மாஸ் ஆஃப் மெட்டல் என்னது 1.8 வருது. 1.8 கிராம் இன்ட்டு ஈக்குவலண்ட் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் என்னது 11.2 பை ரீப்ளேஸ்டு வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 833 ml இருக்குது, அது லிட்டரில் மாற்றிக்கலாம். 0.833 லிட்டர். ஓகேயா? இப்போ இதை வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா 24.2 வரும். ஓகே, அப்போ ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு வந்து 22.4. இது ஒரு ஆன்சர். ஓகேயா? தென் இப்போ வந்து நம்ம மெட்டலுடைய ஈக்குவலண்ட் மாஸ் கால்குலேட் பண்ணோம். ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் ப்ளஸ் ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, அந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் அப்போ கால்குலேட் பண்ணோன்னா ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு வந்து 24.2 மைனஸ் ஆக்சிஜனுடைய ஈக்குவலண்ட் மாஸ் 8. ஓகேயா? இதை சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16.2 வரும். ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் வந்து 16.2. ஓகேயா? தென் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ஹைட்ரைட் ஆஃப் மெட்டல் இஃப் ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் இட்ஸ் ஆக்சைடு இஸ் 20? ஓகேயா? இதுக்கும் நமக்கு ஃபார்முலா என்ன? ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் மெட்டல் ஹைட்ரைடு ஆல்ரெடி இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் ப்ளஸ் ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேயா? விச் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் ப்ளஸ் 1. ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 1 தானே, அதே மாதிரி தான் ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு is equal to equivalent mass of metal plus equivalent mass of oxygen, which is equal to equivalent mass of metal plus 8. equivalent mass of oxygen வந்து 8. அதை சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து ஆக்சைடோட இது ஈக்குவலண்ட் மாஸ் வந்து 20 கொடுத்துருக்காங்க. அப்போ அது மெட்டல் ஆக்சைடுடைய இது வந்து 20. ஓகேயா? அப்போ ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் கால்குலேட் பண்ணலாம்ல. 20 minus 8 which is equal to 12. ஓகேயா? ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் வந்து உங்களுக்கு 12 ஆயிடுச்சு. அப்போ ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் ஹைட்ரைடு பார்க்கணுன்னா 12 + 1, அதாவது மெட்டலுடைய ஈக்குவலண்ட் மாஸ் 12 + 1. அப்போ ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் ஹைட்ரைடு இஸ் ஈக்குவல் டு 12 + 1 which is equal to 13. இப்போ இங்கே வாட் இஸ் த ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ஹைட்ரைடு ஆஃப் மெட்டல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது கால்குலேட் பண்ணியாச்சு, 13 வருது. ஓகேயா? தென் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். The amount of zinc required to produce 224 ml of hydrogen at STP on treatment with dilute sulfuric acid will be. இப்போ ஜிங்கோட அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து இதை வந்து மாஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேயா? இதோட ஈக்குவலண்ட் மாஸும் கொடுக்கல, மாஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, இதுக்கு இப்போ என்னென்னா இந்த ஃபார்முலாவை எழுதலாம். ஓகே, ஈக்குவேஷனை எழுதலாம். இது கெமிக்கல் ரியாக்ஷனை ஜிங்க் ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 gives ஜிங்க் சல்ஃபேட் ப்ளஸ் ஹைட்ரஜன். ஓகேயா? இப்போ இதில் 1 மோல் வந்து 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜனை கொடுக்குது. ஓகேயா? இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேயா? அதாவது அமௌண்ட் ஆஃப் ஜிங்கை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேயா? அப்போ 1 மோல் வந்து 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜனை கொடுக்குது. அப்போ 1 மோல் ஆஃப் ஜிங்க் இஸ் ஈக்குவல் டு 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேயா? இப்போ 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜனுடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22.4 லிட்டர். ஓகேயா? அப்போ 22.4 லிட்டருங்கிறது 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேயா? 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ இங்கே வந்து இதை வந்து லிட்டராக கன்வெர்ட் பண்ணுங்கள். 0.224 லிட்டர் வந்து எத்தனை மோல்னு பார்ப்போம். ஓகேயா? 1 மோல் வந்து 22.4 லிட்டர்னால் 0.224 லிட்டர் வந்து எத்தனை மோல்னு பார்க்கலாம். ஓகேயா? X is equal to 0.22, அந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 0.224 by
22.4 which is equal to 0.01 mole. ஓகேயா, அப்போ நமக்கு 1 mole வந்து 1 mole ஆஃப் ஹைட்ரஜனை கொடுக்குது. அப்போ 0.01 mole ஆஃப் ஹைட்ரஜனை எத்தனை மோல் ஆஃப் ஜிங்க் கொடுத்துருக்கோம்? ஜிங்க் வந்து நமக்கு அப்போ ஜிங்க்குமே வந்து 0.01 மோல் ஆஃப் ஜிங்க் வந்து gives 0.01 mole ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே, புரியுதா? இந்த அக்கார்டிங் டு த ஈக்குவேஷன் வந்து 1 mole வந்து gives 1 mole ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ இங்கே வந்து 1 mole ஆஃப் ஹைட்ரஜன்கிறது 22.4 லிட்டர். அப்போ இந்த அமௌண்ட் ஆஃப் லிட்டர் கொடுத்துருக்காங்கல்ல, இது இந்த அமௌண்ட் ஆஃப் கேஸு ஹைட்ரஜன், அதை வச்சு இந்த அமௌண்ட்டுக்கு இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேல்குலேட் பண்ணுறீங்க. அப்போ அந்த மோல் வந்து 0.01 mole ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு 0.01 mole ஆஃப் ஜிங்க். ஓகேயா, அப்போ 0.01 mole ஆஃப் ஜிங்கோடைய மாஸ் கேல்குலேட் பண்ணுவோம். ஓகேயா, இப்போ 1 mole ஆஃப் ஜிங்கோடைய மாஸ் வந்து பார்த்திங்கன்னா 65 கிராம். ஓகேயா, அப்போ 0.01 mole ஆஃப் ஜிங்கோடைய மாஸ் பார்த்திங்கன்னா 65 into 0.01 which is equal to 0.65 gram per mole. ஓகேயா, அப்போ இதுதான் வந்து மாஸ் ஆஃப் ஜிங்க். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து மாஸ் ஆஃப் ஜிங்க் வந்து 0.65 gram per mole. ஓகேயா, நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பாருங்கள். 0.33 gram of metal on dissolving in dilute sulfuric acid liberate 113 ml of dry hydrogen at NTP. Determine the equivalent mass of the metal. ஓகேயா, இப்போ நமக்கு ஃபார்முலா என்னது? ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் metal is equal to mass of metal into இங்கே வால்யூம் கொடுத்துருக்கிறதுனால வால்யூம் ஆஃப், அதாவது ஈக்குவலண்ட் வால்யூம் ஆஃப் hydrogen by replaced volume of hydrogen at NTP. ஓகேயா, இப்போ இது வந்து மாஸ் ஆஃப் மெட்டல் வந்து 0.33 கிராம். ஈக்குவலன்ட் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் 11.2 லிட்டர். ஓகேயா, ரீப்ளேஸ்டு வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து என்னது? எம்எல்ல கொடுத்துருக்காங்க, இது லிட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம். 0.113. ஓகேயா, இதை இப்போ வந்து கேல்குலேட் பண்ணுங்கள். கேல்குலேட் பண்ணிங்கன்னா 32.71 வரும். அப்போ ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் இஸ் ஈக்குவல் டு 32.71. ஓகேயா, உங்களுடைய சொல்யூஷன்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.